ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கான ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். அதாவது ஜென்ரலாக என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சிட்டிங்கில் என்ன பண்ணணும், படுத்துட்டு என்ன பண்ணணும், சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான எக்ஸசைஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டிங்கில் உட்காந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து முட்டி வலி இருக்கு, இந்த கழுத்து வலி இருக்கு, முதுகு இருக்கு, இல்லை ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து போன்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் செப்பரேட்டாக வீடியோ இருக்கு. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ஏஜ் ஆனவங்க ஒரு 65 above வந்து இருக்கிறவங்க உட்காந்து நான் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணலாம். என்னென்ன எக்ஸசைஸ் நான் பண்றது, ஜென்ரல் எக்ஸசைஸ் பாடி பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஒரு ஏஜ் ரிலேட்டட் அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஜ் ஆகிச்ச மசிலோட தன்மை, அதாவது மசிலோட குவாலிட்டி வந்து கம்மியாகும், நர்வ்ஸோட தன்மை வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். ஜென்ரலாக வந்து மசிலோட ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். ஜென்ரலாக நம்ம சர்க்குலேஷன் நம்மள இம்ப்ரூவ் ஆகணும். கார்டியக் மசில்ஸ் நல்லா தெம்பா இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்காக, நல்லா இருக்கிறதுக்காக நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிங்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல வந்து நார்மல் பேக் சப்போர்ட்டோட, ஹேண்ட் சப்போர்ட்டோட ஒரு சேர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேர்ல உட்காந்துட்டு நார்மலா பிரீத்திங். இது வந்து 3 to 5 times நீங்க பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து ஹேண்ட்ஸ் அப், பிரீதிங்கோட அண்ட் பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். சரிங்களா? நெக்ஸ்ட் சைடு 1 2 3. இது எல்லாமே உங்களுக்கு புரியறதுக்காக 3 டைம்ஸ் சொல்றேன். சோ நீங்க பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்க பார்த்து வீட்ல தாராளமா நீங்க பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிரீதிங் பண்றீங்க. செகண்ட் வந்து ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன் வித் பிரீதிங் அண்ட் சைட் வேஸ் பண்றீங்க, இதுவும் வித் பிரீதிங். சரிங்களா? அப்புறம் வந்து ஷோல்டர் ரொட்டேஷன் எப்படி பண்றீங்கன்னா 1 2 3. இப்படி பண்ண முடியாதவங்க வந்து ஜஸ்ட் ஷோல்டர் மட்டும் உள்ளேயும் வெளியும் பண்ணலாம். இதெல்லாம் சிட்டிங்ல பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான் சொல்லி தரேன். இது எல்லாமே பேசிக் எக்ஸசைஸ். இது எல்லாமே பண்ணலாம். 60 above வந்து தாராளமா நீங்க பண்ணலாம். ஓகே, எனக்கு வீட்ல இருக்கிறது ரொம்ப டைட்டா இருக்கு, மசில் ஸ்டிஃபா இருக்கு, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுனாலே பாடி ஆக்டிவா இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காருங்க அப்படின்னா ஒரு 10 minutes எக்ஸசைஸ் பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து நெக் பெண்டிங், அப்புறம் ரொட்டேஷன். இது ஓல்டேஜ் ஆனவங்க ஜென்ரலா பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். சரிங்களா? அப்புறம் சிம்பிளா வந்து நார்மலா உட்காந்துட்டு நெக்கை வந்து டவுன் பண்றீங்க. இந்த சைடும் இந்த சைடு. ஸோ டவுன் ஸ்ட்ரைட்டா பண்ணாம சைட்வேஸ் இது போல பண்ணீங்க அப்படின்னாலே நெக் மசில்ஸ்ல இருக்க ஸ்பாசம் வந்து ரெடியூஸ் ஆகும். பெயின் உங்களுக்கு நெக் மசில்ஸ்ல இருக்காது. சரிங்களா? கழுத்து வந்து பாரமா இருக்கு, தலை பாரமா இருக்கிறது உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஜென்ரலா வந்து கையை ஹேண்ட் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி 1 2 3 4 இது போல பண்ணலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் வந்து கர்ல் 1 2 3 4 5. அப்புறம் ரொட்டேஷன். என்னால ஸ்ட்ரைட்டா கை தூக்கி பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஹேண்ட் சப்போர்ட் வச்சுட்டு நீங்க ரொட்டேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் ஸ்டொமக் வந்து உள்ள எடுத்துட்டு ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுங்க, வெளியே விடுங்க. ஸ்டொமக் வழியா மூச்சு விடுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இது போல. அப்புறம் ஷோல்டர் பிரேசிங் பண்ணலாம். ஷோல்டர் பிரேஸ் பண்ண முடியல அப்படின்னா ஜென்ரலா வந்து ரொட்டேஷன். இதுதான் ஹேண்ட் சப்போர்ட்டோட நம்ம யூஸ் பண்றதுன்னு சொல்றது. சரிங்களா? ஹேண்டை பிடிச்சிட்டு நீங்க ரொட்டேட் பண்ணி பண்ணலாம். இது வந்து ஸ்பைனல் கார்டு ரொட்டேஷன் ஆகும். இங்க இருக்க மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீனஸ் கிடைக்கும். சரிங்களா? இது மட்டும் நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லெக்குக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிச்சு மேல தூக்கி 1 2 3 4 5. சரிங்களா? அப்புறம் கால் ஒட்டி வச்சு தூக்கி 1 2
இது என்னால ஒட்டி வச்சு தூக்க முடியல, 2 பக்கம் தூக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சிங்கிள் லெக்கா பண்ணலாம். நீங்க 2 3 ஓகேங்களா. அப்புறம் வந்து உள்ள வெளியே, அப்புறம் இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா. பார்த்த எக்ஸசைஸ்லாம் புரிஞ்சுதுங்களா? இது சிம்பிளா வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்றது கூடிய ஒரு சிம்பிள் பேசிக் எக்ஸசைஸ் தான் நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து லைன்ல படுத்து என்ன பண்ணலாம், படுத்துட்டு என்னென்ன பண்ணணும், படுத்து எழுந்துக்கும் போது பாடி ஸ்டிஃப்னஸா இருக்கு அதுக்கு என்னென்ன பண்ணிட்டு நம்ம எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே போல வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து யாரெல்லாம் எந்தெந்த கண்டிஷன்ஸ் இருக்கவங்க இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது நம்ம ஜென்ரலா உங்களுக்கு போடுறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளீனா படிங்க. இதுல வந்து இண்டிகேஷன் கான்ட்ரா இண்டிகேஷன் சொல்லக்கூடிய யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிரீஃபா கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இது தாராளமாக நீங்க பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்றதுனால ஏதாவது சின்ன விஷயம் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு, இல்ல ஸ்டிஃபா இருக்கு, இல்ல டைட்னஸ் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தனியா ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பீப்புளுக்கு இல்லாம உங்க எங்கேஜுக்கு மட்டும் இல்லாம ஓல்டேஜ் பீப்புளுக்கு இல்ல குழந்தைங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நம்ம வீடியோல வர இருக்கு. ஸோ நீங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இல்ல யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ இதை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா. ஸோ உங்க சப்போர்ட் தான் வந்து இதை இன்னும் ரீச் பண்ண ஆரம்பிக்கும். தேங்க்யூ.